வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களின் அன்பு. இது என்னோட முதல் வீடியோ. இதில் வீடியோ விஷுவல்ஸ்லாம் நிறையா இருக்காது. ஆக்சுவலாக விஷுவலே இருக்காது, ஒன்லி ஆடியோ மட்டும்தான். நீங்கள் பைக்கில் போகச்சில, காரில் போகச்சில, போர் அடிக்கிற நேரம், கிச்சனில் சமைக்கச்சில, ஏதாவது நீங்கள் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னோடய ஆடியோவை கேட்கலாம். நான் நிறைய உங்களுக்காக கதை சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். நிறையா கதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொன்றா கண்டென்ட் எடுத்து கதை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக அதில் உண்மை கதைகளும் இருக்கும், பொய் கதைகளும் இருக்கும். ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும்தான் நான் பேச போகிறேன். ப்ளீஸ் என்னோடய வீடியோவை பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளீஸ். எனக்கு ஒரு ஆசை, யூடியூப்பில் ஒரு சேனல் ஆரம்பித்து நல்லா டெவலப் பண்ணி கொண்டு போகணுங்கிறது. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஒரு கருணை, அன்பு உள்ளம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இப்போ நம்மளே நண்பர்களுக்குள்ளே நண்பர்களாக இருக்கிறோம். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் மதம், இனம், ஜாதி, நிற வேறுபாடுகள் நிறைய இருக்குது. பணக்காரன் ஏழையை ரொம்ப கேவலமாக பார்க்குறானுங்க. நிறைய பேர் பார்க்குறானுங்க. அப்படி ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டாங்க. உண்மையில் அப்படி தான் இருக்குது நிலவரங்கள். இன்னொன்று ஜாதியினாலும் மதத்தினாலும் நம்ம நல்லாவே பிரிஞ்சு கிடக்கிறோம். இப்போ ரீசண்டாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. இது மர்லின் மன்ரோவோட கதை. 1954 ஜப்பானில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அமெரிக்க இராணுவ வீரர் ஒருவருக்கு முதுகுத்தண்டில் அடிபட்டு படுத்த படுக்கையாக கிடக்கிறார். படுத்த படுக்கையானா சாதாரணமாக கிடக்கலைங்க, குப்புற படுக்கப்பட்டு வச்சுருக்காங்க. அதாவது தலைப்பகுதி கீழே இருக்கிற மாதிரி. முதுகு தண்டு வடம் உடஞ்சிருச்சு. இப்போ வரைக்கும் முதுகு தண்டு வடம், அதாவது ஸ்பைனல் கார்டுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. உடஞ்சது தான். இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. க்யூர் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கப்பட்ட நிலையில் அவர் ரொம்ப நாளாக படுத்த படுக்கையிலே தான் இருக்கார். எந்திக்க முடியாது அவரால். உயிர் மட்டும்தான் இருக்குது உடம்புல. தலைகீழ இருப்பார். தலைகீழ ஒரு ஓட்ட வழியாக கீழே மட்டும் பார்க்க முடியும், வேறு எதுவுமே அவரால் செய்ய முடியாது. அப்படி இருக்கிற நிலையில் ஒரு தடவை மர்லின் மன்றோ இராணுவ வீரர்கள் கூட கலந்துரையாட அவங்கள பார்ப்பதற்காக அங்கே வந்திருந்தாங்க. ஒவ்வொரு பேஷண்ட்டாக பார்த்துக்கிட்டே வரச்சில இவங்களோட ரூமை கிராஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த வீரனோட ஏக்கம் எப்படி இருக்கும்? ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு அழகான ஒரு நடிகை மர்லின் மன்றோ எல்லாரையும் பார்க்குறாங்க. எல்லாரோட சத்தமும் அவருக்கு கேட்குது. கூச்சல் போடுற சத்தம் எல்லாம் கேட்குது. நம்மளால் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அவங்க ரூம்குள்ளே யாரோ நுழையிற சவுண்டு கேட்குது. என்னடா அப்படின்னு இவருக்கு தலையை அசைக்க கூட முடியாது. கீழே மட்டும்தான் பார்க்க முடியும். அது ஒரு ஓட்டை, தலைக்கு நேரம் ஒரு ஓட்டை இருக்கும். அது வழியாக கீழே தரையை மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படி இருந்த சூழ்நிலையில் உள்ளே யாரோ வராங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. ரூம்குள்ளே வர்ற சத்தம் கேட்குது. திடீர்னு பார்த்தா மர்லின் மன்றோ அந்த இடத்துல மண்டி போட்டு கீழே வழியாக குனிஞ்சி அவங்களோட முகத்தை பார்த்து ஹலோ வணக்கம் அப்படின்னு இங்கிலீஷில் அவங்களோட மொழியில் அவர்கிட்ட பேசுறதுல அவர் கண்ணாலேயே சமிக்கை காட்டி அவரிடம் நன்றாக அவங்க மர்லின் மன்றோ எந்தவித ரேசிசமும் இல்லாமல், ஒரு தாழ்வு மனப்பான்மை, நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நான் பணக்காரன், நான் அழகன் அப்படின்னு எதுவுமே காட்டிக்கிடாமல் ஒரு சாதாரண பெண்மணியாக அவங்கக்கிட்ட பேசுனது அவருக்கு புது ஒரு வாழ்வு கொடுத்த மாதிரி இருந்தது. அவரால் எந்திரிச்சு நடக்க முடியாது, அசைய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஒரு சில நிமிடங்கள் தான் அந்த சந்தோஷம் இருந்திருக்கும். ஆனால் அது எப்பேற்பட்ட விஷயம்னு பாருங்களேன். ஒரு உலகத்திலேயே அழகான ஒரு பெண்மணி, நிறைய பேர் சந்திக்கணும்னு ஆசைப்படுற ஒரு பெண்மணி, ஒரு அடிபட்ட இராணுவ வீரன் படுத்த படுக்கையில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அந்த மருத்துவமனை வாசனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துல அவன் முகத்தை பார்க்குறதுக்காக அவனை கஷ்டப்படுத்தாமல் அவனை நிப்பாட்டி அந்த டேபிள் அப்படி தூக்கி நிப்பாட்டி திருப்பி அப்படி தான் பார்ப்பேன்னு சொல்லாமல் டக்குன்னு குனிஞ்சி முட்டு போட்டு அவங்களுக்காக அந்த பேசின அந்த விஷயங்கள் ரொம்பவே பாராட்டக்கூடியது.
மேலும் நம்ம பார்க்கலாம் மர்லின் மன்ரோவை பற்றி. ப்ளீஸ் நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் ரீச் பண்ண வைங்க என்ன. நான் உங்கள் அன்பு, என்றும் உங்களின் அன்பு.